ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பால் கொழுக்கட்டை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். சுடு தண்ணி நல்லா காய வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அப்படி பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுட்டு நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அது தண்ணி காய வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்க விட்டுக்கணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம இது உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி வெந்து வரணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா தேங்காய் துருவி போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியான ருசியான பால் கொழுக்கட்டை ரெடி. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ருசியாகவும் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே சாப்பிடணும் போல் தோணுதா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.